எத்தே எத்தே சொல்லுமா சின்ன பொண்ணு. எத்தே ஏன் ஒரு மாதிரி படுத்திருக்கிய? காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை. நான் வேணா உங்களுக்கு சாப்பாடு வச்சு எடுத்துட்டு வரட்டா? கொஞ்சம் சாப்பிடுங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது பார்த்துக்க. சோறு திங்கியே மனம் இல்லாமல் இருக்குது. அதான் அந்த ஆள் வந்து படுத்துட்டேன் பார்த்துக்க. எத்தே அப்போ கொஞ்சம் இருங்க, நான் இப்போ ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதை குடிச்சு எல்லாம் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன பொண்ணு. நீயே பாவம், காலையிலேருந்து எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு ஒத்த ஆளாக செஞ்சிட்ருக்கா. நான் உனக்கு ஒரு உதவி கூட செய்யலை. நீ போம்மா, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எனக்கு எப்போ பசிக்குவோ அப்போ நான் கொஞ்சம் சோறு போட்டு தின்னுக்கிடி. சரி தே, நீங்கள் அப்போ கொஞ்ச நேரம் படுத்துக்கிடுங்க. ஏதாவது வேணும்னா உடனே என்ன கூப்பிடுங்க என்ன? சரிம்மா, நீ போ. எம்மா எம்மா எம்மா, ஏன் இப்படி அணக்கமே இல்லாமல் உறங்கிட்டு இருக்கா? காலையில் சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லை, இன்னும் சாப்பிடலை. பரவாயில்ல, உனக்காவது அம்மாங்க அக்கறை இருக்க. சாப்பிட்டியலான்னு விசாரிக்கலாம் செய்யா. உன் பொண்டாட்டியும் தான் இருக்காளே, நேரத்துக்கு கரெக்டாக திங்கா உறங்கா. நல்லா போக்கில் இருந்து ஃபோன் வண்டியா. நம்மகிட்ட சாப்பிடுதியலான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. சவத்தை நான் தான் இந்த கடைசி காலத்தில் கேட்க நாதி இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கேன். ஆத்தாடியோ, தாய் கிழவி என்ன இந்த நடிப்பு நடிச்சிட்டு இருக்கா? ஏ சின்ன பொண்ணு, வீட்டில் எல்லா வேலையும் அந்தந்தால கிடக்கு. நீங்க கிடந்து என்ன செஞ்சுட்டு இருக்கா? ஏன் பார்த்தா தெரியலையோ? பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு, எகத்தாளமா பேசின மாதிரி இருக்கு. வர வர மாமியாருங்க மரியாதை கொஞ்சமும் கிடையாது. ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்யறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன உன் இஷ்டத்துக்கு இருக்கலான்னு பாக்கியோ? ஆமா, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். என்ன செய்விய? உன் இஷ்டத்துக்கு இருக்க. இது ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாது. நான் சொல்லதை கேட்டு இருக்கதா இருந்தா இங்க இரு. இல்ல உன் விருப்பப்படி தான் இருப்பீனா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ. அப்படியா? அப்ப நான் சொல்லதையும் கேட்டுக்கிடுங்க. நீங்க சொல்லதெல்லாம் கேட்டு நடக்க நான் ஒன்றும் நீங்க வச்ச ஆளும் கிடையாது. எங்க அம்மா அப்பா நீங்க சொல்ல வேலையெல்லாம் செய்யணும்னு ஒன்றும் இங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. என்னமோ சொன்னியல, உன் இஷ்டத்துக்கு இருக்க, இது ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாதுன்னு. அதே தாத்தே உங்களுக்கும், இது ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு இருக்க, சரியா? உங்களுக்கும் இது மாமியார் வீடு தான். வயசான காலத்துல ஓவரா பேசிட்டலையாம வாழை சுருட்டிட்டு கிடங்க. போனா போது என் புருஷனை பெத்துட்டியலேன்னு பாக்கேன். இல்லைன்னா முன்னாடியே ஒரு பாயாசத்தை போட்டிருப்பேன். எத்தி சொல்லுங்க. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு இருக்கியோ? நாமளா எங்க மாமியாருக்கு எப்படி பயப்படும் தெரியுமா? அவ அது என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வேன், ஒரு வார்த்தை மாறாம. நீயும் இருக்கிய, பயமும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. மலர்ந்து கிடந்து எப்ப பார்த்தாலும் போனை தான் நோண்டியா. வீட்டுல ஒரு வேலையாவது உருப்படியே செய்தியா நீ? சரி தே, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யேன். குப்பை தட்டி நிறைஞ்சு ஒரே நாத்தம். அதை போய் தூர தட்டணும்னு ஒரு அக்கறை இல்லை. போ, எந்திரிச்சு போய் அதை தூர தட்டிட்டு வா போ. சரி தே, இருங்க, இப்போ தட்டிட்டு வந்துடுறேன். சீ, ஒரு வேலையை உருப்படியா செய்யலாம். எதை சொன்னாலும் குண்டக்க மண்டக்க செய்யறே சோழியா வச்சிருக்கா. இவ அம்மா கறிவளுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் தெரியல. ஐயே, குப்பையை எங்க தட்டணும்னு எங்க மாமியார்ட்ட கேட்காம வந்துட்டேனே. சரி, ஒரு 8 போய் கேட்டுட்டு வந்துருவோம். எத்தே, இந்த குப்பையை எங்க போட? எங்க போடணுமா? என் தலையில போடு. சரிங்க தே. எத்தே, எப்படி நீங்க சொன்னது ஒரு வார்த்தை மாறாம அப்படியே செஞ்சுட்டேனா?